ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் மட்டன் மிளகு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மட்டனை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் எடுத்துட்டு மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 4 விசில் விடுங்க. சூடான பாத்திரத்தில் 1 ஸ்பூன் மிளகு, 4 வரமிளகா, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் கசகசா சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இதை எடுத்து நல்லா மிக்சியில் பவுடர் மாதிரி பொடியாக்கி எடுத்து வச்சுக்கோங்க. சூடான கடாயில் எண்ணெயை சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம் பொரிஞ்ச உடனேயே 2 வரமிளகாவை நல்லா கிள்ளி போட்டுக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை பொரிஞ்ச உடனேயே வெங்காயத்தை கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்தா வறுவலுக்கு டேஸ்ட் கொடுக்கும். நல்லா எண்ணெயில் வதக்கிக்கங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க. ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோம். காரத்துக்கு நம்ம மிளகு, பட்டை மிளகாய் சேர்க்குறோம், அதனால் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போதும். வேக வச்ச மட்டனை மட்டும் சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கிக்கிறோம். தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 2ஐயும் சேர்த்துக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கறியை வேக வச்ச தண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. இதை ஒரு 2 நிமிஷம் வத்த விடுங்க. இப்போ நம்ம பொடியாக்கி வச்ச அந்த மிளகுத்தூளை சேர்த்துக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா எண்ணெயிலேருந்து பிரிஞ்சு வந்துருச்சு. மட்டன் மிளகு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. மல்லித்தலையை தூவிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இதை வீட்டில் ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.